சுமுகம் நம் வாழ்வின் வரம். வேத காலத்து ரிஷிகள் இயற்கையோடு ஒன்றி வாழும் அளவுக்கு ஆன்ம விளக்கம் பெற்று இயற்கையை இறைவனாக உணர்ந்து வாழ்ந்தார்கள். பின்பு அறிவு நிலை வளர்ந்து அறிவில் உள்ள ஆன்மாவை உணர்ந்து வேத ரிஷிகளின் ஆத்ம அனுபவத்தை அறிவுக்கு விளங்கும் வகையில் தத்துவார்த்தமாக இருக்குமாறு உபநிடதங்களை பின்னர் வந்த ரிஷிகள் ஏற்படுத்தினர். மனித குலம் சமுதாயமாக மாறி நாடுகள் உருவானது. மக்களை ஆள மன்னர்கள் வந்தார்கள். யுக தர்மங்களை நிலைநிறுத்தி தீயவர்களை அழித்து கீதோபதேசம் செய்ய கிருஷ்ணர் அவதாரம் செய்தார். பலனை கருதாமல் கர்மத்தை செய்யவும் ஆசையை அழித்து காரியத்தை செய்யவும் சொன்னார். எந்த தர்மத்தை நிலை பெறச் செய்ய காரியங்களை செய்கிறோமோ அந்த தர்மங்களை பகவானுக்காக தியாகம் செய்து அவனையே சரணமடைய வேண்டும் என்றும் பகவான் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் செய்தார். உபதேசத்தை நிறைவேற்ற பக்தியை கருவியாக ஏற்படுத்தினார். இதனால் உணர்வில் உள்ள ஆன்மா விளக்கம் பெற்றது. யுக தர்மத்தை ஆன்மா ஏற்றுக்கொண்டது. மனிதன் பக்தியால் நேரடியாக இறைவனை அடைய ஆன்ம விளக்கம் உணர்வில் ஏற்பட்டதால் ஆத்மாவின் பிரதிநிதியாகிய சைத்திய புருஷன் உற்பத்தியாகி அதன் மூலம் நேரடியாக இறைவனை அடையும் உயர்ந்த நிலையை கிருஷ்ண பரமாத்மா உருவாக்கினார். ஆன்மாவில் ஏற்பட்ட விளக்கம் அறிவிலுள்ள ஆன்மாவும் உணர்வில் உள்ள ஆன்மாவும் உடலில் உள்ள ஆன்மாவும் பெற வேண்டும். உடலிலுள்ள ஆன்மா விளக்கம் பெற மேற்கொண்டதே ஸ்ரீ அரவிந்தருடைய பூரண யோகம். ஸ்ரீ அரவிந்தாஷ்டிரம் ஏற்றமிகு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை கூடம் என்பார் ஸ்ரீ அரவிந்தர். ஆனால் இப்போதுள்ள மனித சமுதாயம் தன்னலம், பயம், பொறாமை, வெறுப்பு, பொய் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. இத்தீமைகளை வேறறுத்து உண்மை, அன்பு, இரக்கம், தைரியம், தியாகம் ஆகியவற்றை மனித சமுதாயத்தில் நிலைநாட்ட வேண்டும். தீமைகளை ஒடுக்குவதை விட அடியோடு ஒழிப்பதன் மூலம் நிரந்தர சுமுகம் ஏற்பட்டு அது இறைவனை அடையும் பாதையை நமக்கு காட்டும். அதற்கான வழியை வகுக்கவும் அதை செயல்படுத்துவதற்காகவும் ஏற்பட்டதே ஸ்ரீ அரவிந்தாசிரமம். நாம் அனைவரும் அங்கு சென்று வாழும் நிலை நமக்கு இல்லாததால் நம் வாழ்வில் சுமுகத்தை முதலில் ஏற்படுத்தி கொண்டு நம் இல்லங்களை இறைவனின் உறைவிடமாக மாற்ற முடியும். அதற்கான சில வழிமுறைகளை இங்கே நாம் காண்போமா? அது நம் மனதிற்கு சுமுகத்தையும் சுத்தத்தையும் சுபிட்சத்தையும் அளித்து இறைவனை நம் மனதில் பிரதிஷ்டை செய்யத்தக்க ஆசிரமாக்கி விடும். அதற்காகவே காத்திருக்கும் நமது அன்னையும் பகவானும் அதில் வந்து அமர்ந்து கொண்டால் நம் வாழ்வு வரலாறு படைக்கும். பூலோகம் ஸ்வர்க்கமாக மாறிவிடும். அதற்கான சிறு சிறு யுக்திகளை நாம் தெரிந்து செயலாக்குவோம் அன்பர்களே. இதற்கு நாம் நம் மனங்களை சுமுகம் நிறைந்த பகுதியாக மாற்றிக்கொள்வோம். இதனால் நம் இல்லங்கள் நிம்மதி நிறைந்த சச்சரவுகள் இல்லாத இடமாக நாளாவட்டத்தில் மாறிவிடும். அன்னை வழியில் பிரச்சனைகளை பிரித்து உணர்ந்து தீர்க்கலாம். வாருங்கள். பாதிக்கு மேற்பட்ட சச்சரவுகள் யோசனை இல்லாமல் செயல்படுவதால் ஏற்படுபவை. அவைகள் எதனால் வருகின்றன என்று பார்ப்போம். பற்றாக்குறையால் ஏற்படும் சச்சரவுகள் எதனால் வருகிறது பார்க்கலாம். கல்லூரியில் படிக்கும் மகன் அல்லது மகள் மாத கட்டணங்கள் செலுத்துவதில் சச்சரவு. நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணத்திற்கு பரிசு வாங்க மற்றும் அங்கு செல்வதற்கான பணத்தேவையில் தகராறு. பரீட்சை வந்துவிட்டால் ஏற்படும் அமர்க்களம்.
வீட்டிற்கு உறவினர் விருந்துக்கு வருபவர் வரும்போது ஏற்படும் கலவரம், விமர்சனங்கள், சண்டையாவது, சம்பளம் பெறும் நாள் தகராறில் முடிவது, கணவன் மனைவி வெளியே போகும்போது பிணக்குகள், வரம்புக்கு மீறிய செலவுகள். இந்த தேவைகளுக்கான செலவுகளை திட்டமிட்டு குறைத்து கொண்டால் அவசியம் நிறைந்த செலவுகளை ஈடுகட்டி பிரச்சனைகளை தடுக்க முடியும். அதற்கு மாறாக கடன் பெற்று செலவு செய்பவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. அங்கு இந்த சண்டையை விலக்கவே இயலாது. திட்டமிடுவதால் சண்டைகள் வராது. அனைவரும் அமர்ந்து திட்டமிடும் போது அங்கே அன்னையை அமரச் செய்து பேச்சை துவங்குங்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம், நேரமில்லை தற்போது என்றோ முகங்களை கடுமையாக்கி கொண்டோ கசப்புடனோ துவக்க வேண்டாம். இதில் முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் நிம்மதி கிடைத்து அமைதியுடன் பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று தீர்க்கமாக அமைதியுடன் அமருங்கள். உங்கள் எதிரில் மலர்களை அடுக்கி வையுங்கள், மனம் மலரும். அடுத்து உணர்வில் அமைதி காப்பது எப்படி பார்க்கலாமா? குணப்பற்றாக்குறைகள், குறை கூறுவது, பேச்சை வளர்ப்பது, வீணான சந்தேகம், பழக்க வழக்கங்களில் குறை, பொறாமை, தகுதிக்கு மீறிய ஆசைகள், வதந்திகளை நம்புவது, சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்துவது, மற்றவர்களின் இயலாமையை ரசிக்கும் வக்கிரம், மற்றவர் நிலையிலிருந்து யோசிக்க தெரியாத மடமை குணம், உன் வீட்டார் சரியில்லை என்று ஆரம்பித்து சண்டை குணக்குறையால் வருவது, பிறர் குறையை சொல்லாமல் இருப்பது நல்ல பழக்கம். இல்லாத குறையை சொல்லி வம்பு வளர்க்க பிரியப்படும் ஒருவர் நம் வீட்டில் இருந்து விட்டால் அதன் மூலம் ஓயாத சண்டை வரும். பொதுவாக இது போல் நடந்து கொண்டால் வீட்டில் அன்னையின் வாசம் இருக்காது என்று அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சண்டையிடுவது நாகரிகமற்ற செயல் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டால் சச்சரவு அழிந்துவிடும். அடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஏற்படும் சச்சரவுகள் என்ன என்று பார்ப்போம். விருந்தாளிகள் வந்தால் குழந்தைகள் அடங்குவதில்லை. இருக்கும் வேலைகளின் இடையே குழந்தைகளை சரிபார்த்து கொண்டே இருந்தால் நம் முகம் கடுமையாகிவிடும். வீட்டுப்பாடம் அதிகம் உள்ள நாட்களில் குழந்தைகளுக்கிடையே அல்லது தாய் தந்தை இடையே சண்டை வருவது. மாத கடைசியில் யாருக்கும் பொறுமை இருப்பதில்லை. அடுத்து ஆபீஸில் வேலை அதிகரிப்பால் கடுகடுவென்று இருப்பது வேலைக்கு செல்லும் ஆணும் பெண்ணுக்கும் பொதுவாகிவிட்டது. அதற்கு மேல் வீட்டு வேலைகள், அதில் பங்கு கொள்ளும் போது கண்டு கொள்ளாமல் இருப்பதும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் இருவருக்கும் சலிப்பை ஏற்படுத்தும். பெண் பார்க்க வந்து அவர்கள் போய் சொல்கிறேன் என்று சொல்லும் காரணங்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். வீட்டில் ஒருவர் அளவு கடந்து சந்தோஷப்பட்டால் அடுத்த நாள் வீட்டில் கலாட்டா. குழந்தைகளின் படிப்பு, பெற்றவர்கள் பள்ளிக்கு நேரில் செல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்து தீபாவளி வந்தால் இப்போதும் வீட்டில் சண்டை. இந்த குறைகளை எல்லாம் உஷாரான ஒரு சாதுரியத்தாலும் நிதானமான ஆராய்ச்சியாலும் 99% சமாளிக்கலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் மனப்பான்மையால் வரும் குறைகள். தம்பியின் நண்பர்கள் வீட்டுக்கு வந்தால் அண்ணன் தகராறு செய்வது, ஒரே குழந்தை என்றால் நம் மனநிலை குழந்தையை மிரட்டுவது, அவர்கள் பேசுவதை கவனித்து நடுநடுவில் அபிப்பிராயம் சொல்வது, காலை உணவு நேரத்தில் தவறாத தகராறுகள், காலை அவரவர் வேலைக்கு தயாராகும் பள்ளிக்கு செல்லும் அவசரங்கள், நான் பார்த்திருக்கும் டிவி சேனலை ஏன் மாற்றுகிறாய் என்று பார்க்கும் அவசரத்தில் ஒரு அவசியம், நான் சொல்வதை கேட்டே ஆகணும் எல்லோரும் என்ற அதிகார தோரணைகள், படித்த உறவினர், பணக்கார உறவினர், நண்பர்கள் வந்து போனால் வீணான வாக்குவாதம், சண்டையாய் முடிவது.
நண்பர்கள் மிகவும் அன்பாக பழகுவதைக் கண்டால் என்னிடம் கூட இப்படி இருப்பதில்லை என பொறாமைப்படுபவர்கள் சிலர். அதை புரிந்து கொண்டு அஸ்திவாரத்தை சரி செய்ய வேண்டும். சண்டைகளுக்கான காரணங்கள் எது என சூட்சமமாக கண்டுபிடிக்க முனைந்தால் அது புரியும். அது புரிந்துவிட்டால் பிரச்சனைகள் 99% தீரும். எளிய வழியில் இந்த மாதிரியான சச்சரவுகளை தீர்க்கலாம் அல்லவா? அது எப்படி? பார்க்கலாம். நாம் மலர்களை பற்றி அறிவதால் இது சாத்தியமாகும். மலர்களின் விசேஷ திறனால் சச்சரவுகளை அழிக்க முடியும். மலர்கள் தெய்வீகமானவை. ஒவ்வொரு மலருக்கும் ஒரு குணம் உண்டு. மலர்கள் உள்ள இடத்தில் மனம் நிறைவதைப் போல் மனம் நெகிழ்ந்து குதூகலம் நிறையும். மனோ தத்துவப்படியும் ஆன்மீக சட்டப்படியும் பல்வேறு கலாச்சாரங்களில் பல மலர்களின் தன்மை வரையறுக்கப்பட்டு உள்ளது. கோரல் வைன் என்றும் கொடி ரோஸ் என்றும் வழங்கும் ஆர்னமெண்டல் ஃப்ளவர் ஒன்று உள்ளது. இது ஒரு அலங்காரத்திற்கான மலர். ஹார்மனி, சுமுகம் என்ற அதிர்வு அலைகளை தாங்கி வருகிறது. அந்த வைப்ரேஷன் வேலிகளில் பலரும் வகை இது. இதில் வெண்மை நிறத்தில் உள்ளவையும் உள்ளது. அது இன்டர்கிரல் ஹார்மனி என்று அன்னையின் வரையீடு. சண்டை சச்சரவுகள் உள்ள இடங்களில் இம்மலரை தினமும் ஒரு கொத்து கொண்டு வைப்பதால் சச்சரவு அழிவதை அதிசயத்தக்க வகையில் பார்க்கலாம். நெருங்கிய உறவினர்களின் நீண்டகால பகைகள் கூட பழைய மனஸ்தாபத்தை மறந்து மீண்டும் உறவை புதுப்பித்துக் கொள்ள உதவும் ஆற்றல் படைத்தது இந்த மலராகும். இம்மலரை வளர்க்கும் இல்லச் சூழலே அமைதியாக இருப்பதற்கு காரணம் இந்த மலர்கள் தான். அமைதியை விரும்பி போற்றுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மலர்கள் எங்கே கிடைக்கும் என்று சுமுகத்தை தேடுபவர்களுக்கு ஒரு சிறிய உதவி. சென்னையில் கிண்டி பெரம்பூர் ரயிலடி அருகில் பார்த்த நினைவுகள். தேடி பார்ப்போமா? சுமுகம் நம்மை தெய்வீகமாக்கும். எனது இனிய நன்றிகள். வணக்கம். அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும்